செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு, வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதில் குறிப்பாக பிரதமரின் கிசான் சம்மான் எனப்படும் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பயனளித்து வருகிறது. தலா 2000 வீதம் 3 தவணைகளாக இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறுகிறார் வேளாண்மைத்துறை துணை இயக்குனர் கண்ணன். சேலம் மாவட்டத்தில் 20 தவணைகளின் கீழ் ஏறக்குறைய ஒரு 2,31,433 விவசாயிகளுக்கு 648 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 20 தவணைகளும் வாங்கிய விவசாயிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 1,31,435 விவசாயிகளுக்கு 20 தவணைகளும் வழங்கப்பட்டு உள்ளது என தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள 20 ஊராட்சி ஒன்றியங்களில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பெதநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் தும்பல் கிராமத்திலிருந்து சுரேஷ் பேசுகிறேங்க. நாங்கள் இங்கே இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் வருஷத்துக்கு 6000 ரூபா போடுறாங்க. அந்த பணத்தை நாங்கள் விவசாயத்துக்கு செலவுகளுக்காக சின்ன சின்ன ஈடுபொருள் செலவுகளுக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. என் பேர் அன்பழகன். நான் பார்க்கும் மஞ்சள் நெல் பயிர் வச்சுருக்கேன். வருஷத்துக்கு 6000 ரூபா கிசான் பணம் தராங்க. அது எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. விவசாயத்துக்கு அதுக்கு வேலை செய்ய கூலி வேலை செய்கிற ஆளுங்களுக்கு நாங்கள் அதுக்கு எருவு வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உரங்களை வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்திக்கிறோம். எடப்பட்டி புதூர் கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க. என் பேர் பாக்கியராஜ். நாங்கள் நெல், மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எருவுக்கு பிஎம் கிசான் பணம் வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க, பரவாயில்லங்க. அதை வச்சு கொஞ்சம் ஆளுக்கு கூலிக்கு, எருவுக்கு, சின்ன சின்ன இட பொருளுக்கு எங்களுக்கு உரம் வாங்குறது இதெல்லாம் சரியாக இருக்குதுங்க. சிறு தேவைகளுக்கு பிறரை அணுக தேவையில்லாத நிலையை பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன். அவர் பேசும்போது, வடகிழக்கு பருவமழையொட்டி மக்கள் பிரதிநிதிகளுடனான ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கூட்டத்தை பொறுத்தவரை தெற்கு வட்டார இணை ஆணையர், மானிட்டரிங் ஆபீசர்ஸ் என்று 3 இந்திய ஆட்சி பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த, குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாவட்ட ஆட்சி நிர்வாகம், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான சோழிங்கநல்லூரில் இன்றைக்கு ஏராளமான புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டப்பட்டது. நீர்வள ஆதாரத்துறையின் சார்பில் புதிய மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கப்பட்டது. சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை ஒரு 60க்கும் மேற்பட்ட ஏரிகளின் உபரி நீர் தான் இங்கே கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கான பெரிய வடிகால்வாய்கள் கட்டப்பட்டதன் விளைவு இந்த ஆண்டு பாதிப்பு என்பது பெரிய அளவில் இருக்காது. இன்றும் நாளையும் இந்த மோந்தா புயல் பாதிப்பினால் எந்த அளவுக்கு மழையை நாம் எதிர்கொள்ளலாம் என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மிக குறைவான மழை என்று எடுத்துக்கொண்டால் 2.4 மில்லிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டரையும் கடந்து பொழிகிற அளவுக்கு மிதமானது, அதிமிதமானது, அதிகம் என்று எல்லா வகையிலும் அவர் இன்றைக்கு தந்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் மனதில் கொண்டு நம்முடைய அலுவலர்கள் இந்த மழையை, மோந்தா புயலை கடப்பதற்கும் அடுத்து வருகிற பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதையும் கடப்பதற்கும் ஒட்டுமொத்தமாகவே இந்த வடகிழக்கு பருவமழையை இந்த ஆண்டு எதிர்கொள்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் சிறந்த ஹோட்டல் மற்றும் சிறந்த படகு இல்லம் விருதுகளை பெற்று ஏற்காடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு அமைந்துள்ளது. காட்டின் நடுவில் ஏரி அமைந்துள்ளதால் ஏரிக்காடு என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஏற்காடு என நிலைத்து நின்றுவிட்ட இந்த சுற்றுலாத்தலம் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலையில் இருப்பதாலும் ஏழைகளும் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதாலும் ஏழைகளின் ஊட்டி என்று பெயர் பெற்றுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ஓட்டல் தமிழ்நாடு தங்கும் விடுதியும் படகு இல்லமும் ஏற்காட்டில் செயல்பட்டு வருகிறது. மாநில அளவில் சிறந்த பட்ஜெட் ஓட்டல் பிரிவில் ஓட்டல் தமிழ்நாடு தொடர்ந்து 2வது முறையாகவும், சிறந்த படகு இல்லம் பிரிவில் ஏற்காடு படகு இல்லம் முதல் முறையாகவும் விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்ததன் காரணமாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளதாக கூறுகிறார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் முதுநிலை மேலாளர் தினேஷ்குமார். ஹோட்டல் வருவாயானது 2023 ஆண்டில் 17 லட்சம் ரூபாய் இருந்த ஹோட்டல் வருவாய் கடந்த 2024-25ங்கிறதுல 90 லட்சம் ரூபாயாக மாறி இருக்குங்க. கடந்த 2 வருஷத்தில் வருவாயானது 2 மடங்காக உயர்த்தி இருக்கிறோம். படகில்லத்தை பொறுத்தவரையும் கடந்த ஓராண்டில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையானது சுமார் 6 லட்சம் சுற்றுலா பயணிகள் படகில்லத்தை கண்டுகளிச்சிருக்கிறாங்க. இங்கே படகு சவாரி மேற்கொண்டிருக்கிறாங்க. இது மூலமாக நம்மளுக்கு அதிகப்படியான வருவாய் நம்ம ஈட்ட முடிஞ்சது. பூனே மற்ற பெருநகரங்களில் செஞ்சு அங்கே இருக்கிற புது வகையான படகுல ஆய்வு செஞ்சு அந்த படகுகள் நம்ம சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படுற படகுலங்களுக்கு புதுசாக கொள்முதல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். விருதுகள் பெற காரணமாக இருந்து கடுமையாக உழைத்த அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு முதுநிலை மேலாளர் தினேஷ்குமார் வாழ்த்து தெரிவித்தார். வார விடுமுறை நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பெங்களூரில் இருந்தும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு வந்து செல்கின்றனர். வார நாட்களிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதால் வருவாய் அதிகரித்துள்ளது. படகு இல்லத்தில் மிதக்கும் உணவகம், புது வகையான படகுகள் அறிமுகம், கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருப்பது போன்ற படகுகள் அறிமுகம் என பல்வேறு புதிய திட்டங்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் முனைப்பு காட்டி வருகிறது. தொடர்ச்சியான பணிகளால் மன அழுத்தத்தில் தவிப்போருக்கான மாற்றத்தை சுற்றுலா உருவாக்குகிறது. ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினரும் வந்து தங்கி ஏற்காட்டின் இயற்கை அழகை ரசித்து செல்வதற்கான சூழ்நிலையை சுற்றுலாத்துறை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு உயர் வருவாய் பிரிவினருக்கு மட்டுமானதல்ல, அனைத்து தரப்பினருக்குமானது என்பதை அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை காட்டும் விதமாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் 21 மாவோயிஸ்டுகள் சரணடைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என திரு அமித்ஷா கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க கோலாலம்பூர் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மாநாட்டிற்கு இடையே நியூசிலாந்து பிரதமரை சந்தித்தது குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இந்தோ பசிபிக் பகுதியின் பாதுகாப்பு குறித்து இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 79வது காலாட்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு காஷ்மீரில் பாகிஸ்தான் படையெடுப்பை தடுக்கச் சென்ற முதல் இந்திய படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் நினைவுபடுத்தும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய ராணுவத்தின் மிகப்பெரிய பிரிவான காலாட்படையின் அனைத்து துணிச்சலான வீரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதியை ஊடுருவ முடியாததாக மாற்றிய காலாட்படை வீரர்களின் துணிச்சலை எண்ணி நாடு பெருமைப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த அரசியல்வாதி மற்றும் கல்வியாளராக திகழ்ந்தவர் KR நாராயணன் என்று திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.